இந்த கட்சிக்கு விசிபிலிட்டி கொடுத்தவர் அண்ணாமலை. பட்டி தொட்டிகள் எல்லாம் எடுத்துட்டு கிராமங்கள்லாம் போயிட்டு இன்னைக்கு ஒரு கட்சி கொடி பறக்கிறதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் அண்ணாமலை. அண்ணாமலையை பத்தி நீங்க சும்மா குறை சொல்றதுல அர்த்தம் கிடையாது. எப்படி நரேந்திர மோடி மேல என்ன குறை சொன்னாலும் அவருக்கு ஒட்ட மாட்டேங்குதோ, அண்ணாமலை மேலே இது ஒட்டாது. அதிரடி ஆட்டத்துக்கு பிறந்தவர் அண்ணாமலை. அவர்கிட்ட நம்ம அதிரடியான செயல்பாடுகளை தான் எதிர்பார்க்கிறோம். அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சு வட்ட மாவட்ட செயலாளர்கள் போட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்ப திருப்பி இவங்க எல்லாம் அந்த பக்கம் பிச்சுப்போம். எந்த கட்சியுமே தீண்டாத கட்சி அல்ல. இப்ப கூட அவர் சொல்லி இருக்கிறாரு, யாரு அதிமுக தீண்டாத கட்சி அல்ல அப்படின்ட்டு RS பாரதி இப்பதான் இன்னைக்குதான் சொல்லி இருக்கிறாரு. அதிமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டால் என்ன தப்பு அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. டிஎம்கேனுடைய நிழல்ல எந்த ஒரு கட்சியும் வளராச. விஜயனுடைய அரசனுடைய பல அதிரடி முடிவுகள் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஏடிஎம்கே கம்பேர் பண்ணும்போது டிஎம்கே இஸ் அ மோர் ரிலையபிள் பார்ட்னர். ஏன்னா அவங்க இந்த கூட்டணி விஷயத்தெல்லாம் ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. ஓட் டிரான்ஸ்பர் கரெக்டா பண்ணிடுவாங்க. செந்தில் பாலாஜியை எங்க கட்சிக்கு வந்துருங்க அப்படின்னுட்டு யார் கூப்பிடுறா? ஏடிஎம்கே கூப்பிடுறா. கேவலமா இல்ல ஏடிஎம்கேக்கு? வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் விவாதத்தில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் சாணக்கியர் திரு வாசுதேவன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். அண்ணாமலை பாஜகலிருந்து வெளியில வந்ததுலேருந்து தமிழக பாஜகக்கு அண்ணாமலை மட்டும்தான் ஒரே குறியா இருக்காரு. ஸோ அவங்க அரசியலே இப்போ அண்ணாமலை எதிர்த்து தான் செய்யறாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு பல விதமான வாக்கியங்கள் ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்கள்ட்ட இருந்து வருது. அதுல நான் குறிப்பா ஒரு விஷயத்தை நான் உங்கள்ட்ட இருந்து எடுத்துக்க விரும்புகிறேன். சில தினமா செஃபாலஜிஸ்ட் JVC ஸ்ரீராம் அவர் அண்ணாமலைக்கு எதிராக ரொம்ப வெளிப்படையா பதிவுகளை பதிவிடுறாரு. அதுல ஒரு குறிப்பா ஒரு பதிவை நான் எடுத்துக்க விரும்புறேன். அதுல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, 2014 பாஜக வாங்கின வாக்கு சதவிகிதம், தொகுதி நின்ன தொகுதி, அந்த கணக்கெல்லாம் எடுத்துட்டு பாக்குறப்போ 2024 நம்ம பார்த்தது, அதான் அண்ணாமலை தலைமை ஏற்றதுக்கு அப்புறம் நம்ம பார்த்தது பாஜகவுக்கு வளர்ச்சியே இல்ல. அந்த வளர்ச்சிங்கிறது உண்மைன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 15% இந்த சதவீத நம்பர் வேணா தப்பா சொல்லலாம். பட் அவர் 11க்கு வாங்கினதை விட ரொம்ப அதிகமா வாங்கியிருக்கணும். ஏன்னா பாஜக ஏற்கனவே வளர்ந்து இருந்தது, அண்ணாமலையினால புதுசா வளர்ச்சி எதுவுமே வரல அப்படின்னு ஒரு நேரட்டிவ் செட் பண்றாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஓகே, அண்ணாமலை வந்த பிறகு பாஜகவுக்கு வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னா அண்ணாமலை எப்படி அவ்வளவு பாப்புலர் லீடரா இருந்தாரு? தமிழ்நாட்டுல பாஜகவை பத்தி அவ்வளவு பேர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தாங்களே, எப்படி அது அப்படிங்கிறது தெரியல. ஒரு காலத்துல கர்நாடகா கேரளாலெல்லாம் பாஜக கொடியே பறக்காது. ஒரு 7-8 வருஷம் முன்னால் நான் கர்நாடகா அந்த மலைப்பகுதிகள்லாம் டிராவல் பண்ணும்போது, உடுப்பி, குந்தாபுரா, கோல்வூர் அந்த பக்கம் டிராவல் பண்ணும்போது ஒரு கிராமத்தையும் பாஜகவினுடைய கொடிகள்லாம் இருந்து பார்த்தேன். நரேந்திர மோடிய போட்டோ போஸ்டர்ஸ் இருந்தது பார்த்தேன். தமிழ்நாட்டுல அந்த காலத்துல பாஜக தலைவர்கள்லாம் வாக்கு சேகரிக்க வரும்போது 5 பேர் 10 பேர் தான் வருவாங்க. நிறைய பேருக்கு அது என்னன்னு தெரியாது. அவர் வடமாநில கட்சி, இவங்க RSS உடைய கட்சி, அவங்களோட சித்தாந்தம்லாம் நம்மளுக்கு சரிப்படாது அப்படிங்கிற மாதிரி தான் இங்க இருக்கிறவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேருக்கு அது தெரியவே தெரியாது. ஏன்னா பாரதிய ஜனதா அப்படிங்கிறதே ஒரு தமிழ்ல நம்ம கழகம் அப்படின்னு கேட்டு பழகின நம்மளுக்கு. அதுக்காக தான் ப்ராபபிளி தாவேக்கா கூட கழகம்னு வச்சுக்கிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. கட்சின்னு வச்சுக்காம கழகம்னு வச்சுட்டு இருக்காங்க. ஸோ பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம தான் இருந்தது. அது உண்மைதான். இன்ஸ்பைட் ஆஃப் தட் 2014 இவர் 18% மேல வாங்கினார் பொன் ராதாகிருஷ்ணன். அதை நாம டினை பண்ணவே இல்லை. ஆனா 2014 அவங்க என்ன சொல்றாங்க, மோடியா லேடியான்னு கேட்டு ஜெயலலிதா மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆளுமை இருக்கும் போது கூட பொன் ராதாகிருஷ்ணன் 18% வாங்கினார். அப்போ அதை கம்பேர் பண்ணும்போது அப்போ 5.56% பிஜேபிக்கு இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க அப்போ 9 இடங்கள்ல எவ்வளவோ இது பண்ணாங்க, போட்டி போட்டாங்க. இப்போ 23 இடங்கள்ல 2024 போட்டி போட்டாங்க. அக்கார்டிங்லி உங்களுக்கு வாக்கு விகிதம் அதிகமா இருந்திருக்கணும், 15% வரைக்கும் இருந்திருக்கணும் அப்படின்ட்டுலாம் சொல்றாங்க. பாருங்க, ஒரு விஷயம், புள்ளி விவரங்களை வச்சுக்கிட்டே நீங்க பேசிட்டு இருக்க கூடாது. புள்ளி விவரங்களை நீங்க எப்படி இன்டர்வியூ பண்றீங்களோ அதுக்கு நேர் மாறா நானும் இன்டர்வியூ பண்ண முடியும். கம்பெனி ஆடிட்ஸ்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். கம்பெனியுடைய ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன்.
ஒரு கம்பெனியினுடைய ஒர்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட்டை பெஸ்ட் பேலன்ஸ் ஷீட்டா நம்ம வந்து பண்ண முடியும். அதாவது நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். பெஸ்ட் பேலன்ஸ் ஷீட்டு ஒர்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட்டு இவனுக்கு கடனே கிடையாது, கடனே கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நாங்க இன்க்ளூட் பண்ண முடியும். அதனால ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நீங்க எப்படி இழுக்கிறீங்களோ உங்க இழுப்புக்கு அது வந்துடும். ஆனா கடன் நிலவரம் அப்படிங்கிறது வேற. பாரதிய ஜனதா கட்சிக்கு விசிபிலிட்டி யாரு கொடுத்தாங்கன்னு சொன்னா பொன் ராதாகிருஷ்ணன் கொடுக்கல, எல் கணேசன் கொடுக்கல, எல் முருகன் ஓரளவுக்கு கொடுத்தாரு, தமிழிசை ஓரளவுக்கு கொடுத்தாங்க. அது காரணம் வந்து தமிழிசை 2 டன் தொடர்ச்சியா இருந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து நெல்லை அந்த நிர்வாகிகள் மாநாட்டிலையும் மதுரை நிர்வாகிகள் மாநாட்டிலையும் பார்த்தோம். எப்படி அண்ணாமலை வரும்போது அங்க ஒரு பெரிய ஆரவாரம் வருது அப்படின்னுட்டு மோடி அமித்ஷா 2 பேரும் அதுக்கு வந்து விட்னஸ் ஆயிருந்தாங்க. ஸோ 2024 ஏன் அவங்க அவ்வளவு பெரிய அளவுல பண்ண முடியலன்னு சொன்னா அதுக்கு காரணம் வேற. 2014 பிஎம்கே வாஸ் அட் இட்ஸ் பீக். 5%னா அந்த 5% இருந்தது. அவங்களுடைய வாக்கு விதத்துல 1.21% கம்மியாச்சு. அது எங்க போயிருக்குங்கிறீங்க? ஆட்டோமேட்டிக்கலி பிஜேபிக்கு போயிருக்கும். பிஜேபிக்கு வந்து 3.21% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 3.21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுல வந்து பிஎம்கேனுடைய டிஎம்கேனுடைய வாக்குகள்லாம் அங்க போயிருக்குங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி எம்டிஎம்கே, இந்த 3 கட்சிகளுமே கூட்டணி கட்சிகளுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த பீக் டைம்ல பீக் பர்ஃபார்மன்ஸ்ல இருந்தாங்க. எஸ்பெஷலி பிஎம்கே அண்ட் டிஎம்டிகே. ஓகே, எம்டிஎம்கே வந்து ஓரளவுக்கு அப்போ கூட அவங்க வந்து 3.54% அவங்க வாங்கியிருந்தாங்க. இது எல்லாமே சேர்த்துதான் உங்களுக்கு வந்து அந்த கூட்டணி ஓரளவுக்கு வெற்றி பெற்றதுன்னு சொல்லலாம். ஆனா இப்போ 2024 கள நிலவரம் வேற. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அண்ணாமலை வந்து அண்ணாதுரை பத்தியும் ஜெயலலிதா பத்தியும் கமெண்ட் எல்லாம் அடிச்சதுக்கு அப்புறமா இவங்க வந்து வேண்டாம், நாங்க உங்களோட வரல, சிறுபான்மையினர் வாக்குகள் எங்களுக்கு வரல அப்படின்ட்டு இவங்க சொன்ன பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா கள நிலவரம் வேற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது அண்ணாமலை was perceived to be the biggest threat for both the கழகம்ஸ். 2 கழக கட்சிகளுக்குமே அண்ணாமலை தான் ஒரு மிகப்பெரிய த்ரெட். இந்த அண்ணாமலையை வளர விட்டோம் சொன்னா நாளைக்கு நம்மள எல்லாரையும் சாப்பிட்டுடுவாரு. ஏற்கனவே கொங்குல உங்களுக்கு தெரியும் தவிழ்ந்த கவுண்டர் நிமிர்ந்த கவுண்டருங்கிற மாதிரி எல்லாம் வந்து கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க 2024லயே. ஸோ கொங்கு பகுதியும் போயிடும். அண்ணாமலைக்கு வந்து அந்த எண் மக்கள் பீரியட்ல வந்து அக்ராஸ் தமிழ்நாடு எந்த இதுவும், அதாவது அவங்க கன்னியாகுமரி ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கம்மியா தான் இருந்தது. ஆனா அது டேஸ் இன்க்ரீஸ் ஆக ரொம்ப அதிகமான மக்கள் வர ஆரம்பிச்சாங்க. இட் பிகேம் லாஜிஸ்டிக்கல் நைட்மேர். அண்ணாமலை வந்து இன்னைக்கு வராரு, நடைப்பயணம் பண்றாரு சொன்னா அங்க இருக்கிற காவல்துறையினருக்கும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கும் அது ஒரு நைட்மேர் மாதிரி ஆகி போயிட்டு இருந்தது. எப்படி விஜய்க்கு வந்ததோ அதே மாதிரி. அந்த அளவுக்கு அவரு பாப்புலரா இருக்கு. அதெல்லாம் நீங்க இது பண்ண முடியாது. ஆனா ஏன் அந்த வாக்குகள் போகல அப்படின்னு சொன்னா, there was a secret understanding between ADMK and DMK. You please understand this. ADMK வாக்குகள் ஓட்டு மொத்தமா டிஎம்கேக்கு தான் போச்சு. நீங்க வந்து 2019 சிபி ராதாகிருஷ்ணன் எடுத்த வாக்குகள், 2014 அதுக்கு முன்னால அவங்க எடுத்த வாக்குகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும். ஏடிஎம்கேக்கு இவ்வளவு வாக்குகள் இருக்கு, டிஎம்கேக்கு இவ்வளவு வாக்குகள் இருக்கு. 2021 ஏன் அதெல்லாம் வரவே இல்லை? அதாவது ஒவ்வொரு தொகுதி வைஸ் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு முன்னால ஏடிஎம்கே பாஜக 2 பேரும் சேர்த்து வாங்கின வாக்குகளை விட 2021 வாக்குகள் குறைவா இருந்தது. அப்போவே அந்த ப்ராப்ளம் இருந்ததுங்கும் போது இந்த 2024 இந்த ப்ராப்ளம் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டு இருந்தது. பல இடம் அப்ப எஸ்ஐஆர் இருக்குல்ல, அதாவது இந்த போகஸ் ஓட்ஸ், இடம்பெயர்ந்தவர்களுடைய வாக்கு, செத்து போனவர்களுடைய வாக்குகள்லாம் நீக்கப்பட்டிருக்குல்ல. அப்போ கூட கவுண்டம்பாளையம் மாதிரி இடங்கள்ல எல்லாம் உங்களுக்கு வந்து 1 லட்சம் வாக்குகள் பாஜகவுக்கே ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு பதவியருடைய வாக்குகள்லாம் வந்து நீக்கப்பட்டன அப்படிங்கிற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. அதனாலதான் சொல்றேன், இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டுமே நீங்க வச்சு பார்க்க கூடாது. களத்துல யாரு இம்பார்ட்டண்டா பாப்புலரா இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கணும். அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் நாட் தி ஒன்லி இண்டிகேட்டர் ஆஃப் a person's popularity or hard work. இந்த கட்சிக்கு விசிபிலிட்டி கொடுத்தது அண்ணாமலை. பட்டி தொட்டிகள் எல்லாம் எடுத்துட்டு கிராமங்கள்லாம் போயிட்டு இன்னைக்கு ஒரு கட்சி கொடி பறக்கிறதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் அண்ணாமலை. அண்ணாமலை வீட்டுல ஈசிஆர் ரோட்ல சில முஸ்லிம்கள் வந்து இந்த கொடிக்கம்பம் கீழே விழுந்துடும் போல இருக்கு. விழவே இல்லை, நான் பார்த்திருக்கேன். அது ஸ்ட்ராங்கா தான் இருந்தது. இது வந்து போக்குவரத்துக்கு இடையூறா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே காரங்க உடனே அதுக்கு ஒரு எஸ்பி, 200 போலீஸ். என்ன அவசியம் உங்களுக்கு? 40 போலீஸ், 200 பேர் முஸ்லிம்ஸ். என்ன அவசியம் உங்களுக்கு? ஒரு கொடிக்கம்பம் நீக்கினதுக்கு 10,000 கொடிக்கம்பம் நடப்பட்டது இதுல தமிழ்நாட்டுல.
அதெல்லாம் ஏன் வாக்காக மாறலன்னு சொன்னா எல்லாமே வாக்காக மாறும்னு சொல்ல முடியாது. ஏன்னா எலெக்ஷன் ஃபீல்டு அப்படிங்கிறது ஒரு டைனமிக் ஃபீல்டு, அப்பப்போ மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதனால நீங்க வந்து 2014 2024 கம்பேர் பண்ணக்கூடாது. 2019 2024 கூட கம்பேர் பண்ணுங்களேன். 2019 2021 கூட நீங்க கம்பேர் பண்ணலாம் எப்படி பாத்தீங்கன்னா. சோ இது வந்து இட்ஸ் நாட் அ கரெக்ட் கம்பேரிசன். நான் என்ன சொல்றேன், ராதாகிருஷ்ணன் சாரி பொன் ராதாகிருஷ்ணன் வந்து ஓகே, இஸ் டன் அ குட் ஜாப். அவருக்கு வந்து பாருங்க 3 பெரிய கட்சிகள் நான் சொன்னேன். அதாவது எம்டிஎம்கே மத்திய பகுதிகளில் அந்த இந்த வாக்குகள், தெலுங்கு வாக்குகள், அந்த ரசிகர் மன்ற வாக்குகள் அதெல்லாம் அட்ராக்ட் பண்றாரு. பிஎன்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது நார்த் இந்தியாவில். அதுக்கப்புறமா தான் 2024 இந்த கட்சியெல்லாம் ரொம்ப தேங்கி போச்சு. 2024 பிஎம்கேவும் கூட தான் இருந்தது, ஆனா கட்சி தேங்கி போகுது. காரணம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சண்டை. அப்போ வந்து சண்டை ஆரம்பிச்சிருக்கல, ஆனா புகைச்சல் எக்கச்சக்கமா இருந்ததுங்கிறது நம்ம பாக்குறோம். அதே மாதிரி எம்டிஎம்கே சவுத்து. ஸோ சவுத்து கொங்கு பகுதியில் அண்ணாமலை, சவுத்துல எம்டிஎம்கே, இங்க சரி அண்ணாமலைங்கிற ராதாகிருஷ்ணன், சவுத்ல எம்டிஎம்கே பிளஸ் ராதாகிருஷ்ணன், சென்ட்ரல்ல வந்து டிஎம்டிகே, நார்த்ல வந்து இவரு, எல்லாமே கரெக்டா ஒர்க் பண்ணுச்சு. அதுதான் வந்து ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய பலமா இருந்தது. ஆனா அதையே நீங்க ஏன் வந்து 2019 எலெக்ஷன்ல பண்ண முடியல, 2021 பண்ண முடியல அப்படின்னு நான் கேட்டேன்னா உங்களுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. 2016 ஏன் பண்ண முடியல அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பண்ண முடியும். 2016 கூட இவங்க நின்று இருக்கிறாங்க, ஆனா எவ்வளவு வெற்றி பெற்றார்கள் அப்படிங்கிறது நீங்க பாருங்க. ஸோ திஸ் இஸ் நாட் அ கரெக்ட் கம்பேரிசன். அண்ணாமலையை பத்தி நீங்க சும்மா குறை சொல்றதுல அர்த்தம் கிடையாது. எப்படி நரேந்திர மோடி மேல என்ன குறை சொன்னாலும் அவருக்கு ஒட்ட மாட்டேங்குதோ, அண்ணாமலை மேலே இது ஒட்டாது. அண்ணாமலை வந்து ஒரு தனி பாதையை வகுத்திருக்கிறாரு, அந்த பாதையில போகணும்னு ஆசைப்படுறாரு. அவரை போக விட்டுட்டா பரவாயில்ல. நீங்க தேவையில்லாம தமிழிசை ஒரு சேனல்ல, விகடன் சேனல்ல வந்து ஒரே பொங்கல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எக்கச்சக்கமா பொங்கி போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இன்புட்ஸ் கொடுக்குறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த சைக்காலஜிஸ்ட் நீங்க சொன்னீங்க, அதே மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, கொடுக்கலாம். அதாவது ஜனநாயகத்துல தான் ஒரு பியூட்டி. நீங்க ஒரு பார்ட்டியை நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, நான் ஒரு பார்ட்டி சப்போர்ட் பண்ணுவேன். உங்களுடைய கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், என்னுடைய கண்ணோட்டம் வேற மாதிரி இருக்கும். எல்லாம் ரெண்டுமே ஒன்னா இருக்கணும்னு சொல்ல முடியாது. அப்படி பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரே பார்ட்டிக்கு ஓட்டு போட்டா அப்புறம் எப்படி இருக்கும், ஜனநாயகமே கிடையாது. அல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால இந்த மாதிரி கம்பேரிசனை விட்டுட்டு தமிழக பாரதிய ஜனதா கட்சி வந்து தன்னுடைய, இப்போ ரீசென்ட்லி யாரை போட்டிருந்தாங்க, யாரோ ஒருத்தர் இருக்கிறதுனால தான் வந்து கூட்டம் கூடுதுன்னு சொன்னாங்க. யாரோ ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிறதுனால தான் கூட்டம் கூடுதுன்னு சொன்னாங்க. இங்க பாருங்க போராட்டத்துல எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு. நான் சொல்றேன், அண்ணாமலை அங்க போராட்டத்துல இருந்திருந்தார் சொன்னா இன்னும் பயங்கரமான கூட்டம் கூடியிருக்கும். ஏன்னா தளி மாதிரி ஊர்ல அண்ணாமலை கூட்டத்துக்கு அதுக்கு முன்னால யாருமே அந்த மாதிரி கூட்டம் பார்த்தது கிடையாது. தளிக்கு இவர் வந்து, தளி எங்கேயோ இருக்குது, ஓசூர் பக்கத்துல எங்கேயோ இருக்கு, மலைப்பகுதியில எங்கேயோ இருக்கு, ஒகேனக்கல் போற இதுல இருக்கு, அந்த பக்கம் காவிரியினுடைய அந்த இதுல காஷ்மீர் ஏரியால அந்த இதுக்கு பிளெயின்ஸ்க்கு வர இடத்துல இருக்கு. சோ அங்க இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு அங்க வந்து ரஷ் வந்திருக்கு பார்க்க. ஆனா வாக்குகள் மாறவில்லைன்னா அதுக்கு வந்து பல்வேறு மற்ற காரணங்கள் இருக்கின்றன. ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டு தான் காரணம். அதனால திருப்பி இதை பத்தி பேசிட்டு இருக்க கூடாதுங்கிறது என்னுடைய ரிக்வெஸ்ட். தேங்க்யூ. பேசிட்டு இருக்க கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா பாஜக கட்சியிலிருந்து ஒரு 4 பேர், அந்த 4 பேரை நான் திருப்பி பேர் சொல்ல விரும்பல, ஏன்னா பல தடவை வந்து அவங்க பேர் வந்து வெளியில வந்தாச்சு. அதே மாதிரி கட்சியை தாண்டி ஒரு 4 பேர், அதாவது ஊடகத்துல ரொம்ப பிரபலமா இருக்கிற ஒரு 4 பேரை அடிக்கடி வந்து அண்ணாமலை ஆதரவாளர்கள் குறிப்பிட்டு சொல்றாங்க. இவங்க வந்து தேர்தலுக்கு முன்னாடியும் அண்ணாமலை எதிர்த்தாங்க, இப்போ வந்து அண்ணாமலை வெளியே வந்த பிறகு ரொம்ப வெளிப்படையாவே எதிர்க்கிறாங்க அப்படின்ட்டு. இப்படி அண்ணாமலையை வந்து இவங்க கட்சிக்குள்ள இருந்தும் கட்சிக்கு வெளியில இருந்தும் எதிர்க்கிறதுக்கு வந்து ஒரு பாஜக வந்து ஒரு முனைப்போட இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை அண்ணாமலை வந்து தனி சக்தியா வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா? உண்மையிலே அது வந்து பாதிப்பு ரொம்ப அதிகம். நான் வந்து நார்மலி என்ன ஒரு ஜெனரல் ஆட்டிடியூட் என்னவா இருக்கும் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் கட்சியை விட்டு போயிட்டார் சொன்னா போயிட்டார், அதோட விட்டுறணும். ஆனா அதை வச்சுட்டு நம்ம இன்னும் ஒரு 1 year பேசிட்டு இருக்க கூடாது. அதாவது வி ஹேவ் டு லுக் அஹெட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்க என்ன ஆயிட்டு இருக்கு, ஏன் லுக் அஹெட் பண்ண முடியல தமிழக பாஜகவுக்கு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து டேமேஜ் ரொம்ப அதிகம். ஏன்னா நீங்க பாப்புலாரிட்டி பத்தி சொன்னீங்க, அண்ணாமலை ஒண்ணுமே பண்ணலன்னு சொன்னீங்க. ஓகே, அவர் வந்து அந்த வீர லீடர்ஸ்னுடைய அந்த இதை ஓப்பனா வச்சிருக்கேன், நீங்க அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுன்னு சொன்னாரு. ஒரே நாள்ல 10 லட்சம் பேர் வந்து ஜாயின் பண்ணாங்க. அதை மாதிரி நீங்க யாரும் பண்ண வேண்டியதானே, பண்ணி காமிங்களே பார்க்கலாம். அதே இது
அண்ணாமலையையும் பொன் ராதாகிருஷ்ணனையும் கம்பேர் பண்றீங்க. பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு கூட்டம் எவ்வளவு பேர் வராங்கிறத நான் பாக்குறேன். அந்த மாதிரி ஒன் டு ஒன் ஒரு இன்சிடென்ட் வைஸா நம்ம சேலஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம் சொன்னா இட் பிகம்ஸ் வெரி ரெடிகுலஸ், ரொம்பவே ரெடிகுலஸா போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு தரம் தாழ்ந்து போயிட்டு இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன். அந்த மாதிரி பண்ணக்கூடாது இவங்க. ஆனா இவங்க பண்ண என்ன ஆகுறது, இட் பிகம்ஸ் செல்ஃப் கோல் ஃபார் பிஜேபி. லோக்கல் பிஜேபிக்கு பயங்கர செல்ஃப் கோல். நீங்க பாருங்க அந்த மாதிரி பதிவுகள்ல கமெண்ட்ல செக்ஷன்ல நீங்க போய் பாருங்க, எக்ஸ் ஆகட்டும் இல்ல இதாகட்டும் ஃபேஸ்புக் ஆகட்டும், எல்லாருமே அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் அங்க போய் அவங்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க. சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து படிக்க கூட முடியாது, அந்த அளவுக்கு மோசமா இருக்குது. அதனால அண்ணாமலை தன்னுடைய ஆளுமையை நிரூபிச்சு வச்சுட்டாரு. அண்ணாமலை மாதிரியான ஒரு ஆளுமை அண்ணாமலைக்கு முன்னால பிஜேபியில இருந்தது கிடையாது. அதாவது அண்ணாமலை வெளியேறிய பிறகு பாஜக இனிமே எப்போ அந்த மாதிரியான ஒரு ஆளுமை வரும் அப்படிங்கிறது தெரியாது. இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க 10 அண்ணாமலைகளை உருவாக்குவோம், நாங்க உருவாக்கினோம் அப்படின்னாங்க. நீங்கலாம் உருவாக்கல. ஒரு தலைவன் ஏற்கனவே உருவாக்கி விட்டான். அதாவது 21 ஆகஸ்ட் மாதம் 2021 அவர் வந்து அந்த ஏற்புரை பண்றாரு. அதாவது அந்த பதவி ஏற்றுட்டு முதல் உரையை சொல்லும் போதே நான் என்னுடைய பேஸ்புக்ல ஒரு இயற்கையான தலைவன் உருவாகிறான் அப்படின்னு தான் நான் ஆரம்பிச்சேன். இப்ப கூட அந்த பதிவு இருக்கு. அப்போ தலைவர்கள் இருப்பாங்க, நரேந்திர மோடி இருப்பார். 2014 இன்னொரு காரணம் நரேந்திர மோடி அவங்க ஜெயிச்சதுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்தது காரணமே. ஏன்னா ஜெயலலிதா வந்து மோடியா லேடியா சொல்லிட்டு பிரதமர் வேட்பாளரை அறிவிப்போம் சொல்லிட்டு அறிவிக்கவே இல்லை. டிஎம்கே காரங்களும் அறிவிக்கல. அப்போ மோடி மட்டும்தான் இருந்தாரு. இப்போ நேச்சுரலி என்னாச்சு, மோடி வந்து ஆல்ரெடி நம்ம இதுல துக்ளக் ஆண்டு விழாக்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு தமிழ்நாட்டுல ஒரு பேசப்பட்ட தலைவராகத்தான் இருந்தாரு. அதனால அவருடைய இன்ஃப்ளூயன்ஸும் அந்த எலெக்ஷன்ல வந்திருந்தது. பட் இப்போ 2024 என்ன ஆகுதுன்னு சொன்னா 10 ஆண்டு கால சலிப்பு ஒண்ணு நீங்க பார்க்கலாம். 10 ஆண்டு கால சலிப்பு 2019 303 இடங்கள்ல இருந்து இவங்க வந்து 245 இடங்களுக்கு குறையிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஓவராலா நாடு முழுவதும் பிஜேபியினுடைய பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகிறது. அதனுடைய தாக்கம் தமிழ்நாட்டுல இருக்காதா? இதெல்லாத்தையும் நீங்க எடுத்துக்க மாட்டீங்களா? இதெல்லாம் வந்து சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ். நீங்க வெறும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும், நம்பர்ஸ் மட்டும், அரித்மெட்டிக் மட்டும் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அது வேலைக்கு வராது. இது வந்து ஜஸ்ட் பூசி மொழிகிறது, அவர் போயிட்டாரு வேஸ்ட் அப்படின்னு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி இப்போ இங்க இருந்து போனவங்களெல்லாம் திருப்பி வர சொல்றோம். ஆல்ரெடி வந்துட்டாங்க, சில பேர் வந்துட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா, புதன்கிழமை அண்ணாமலை போட்ட வீடியோ. அந்த வீடியோல வந்து எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதுக்கு முதல் நாள் அவர் என்ன பண்ணாரு, அண்ணாமலை ஒரு கையில சேவல், இந்த பக்கம் ஒரு காளை மாடை வச்சுக்கிட்டு ஒரு போஸ்ட் போட்டாரு, நாளைக்கு நான் பேசுவேன் அப்படின்ட்டு யூடியூப்ல. எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னமும் பெரிய ரோடு மேப் போட்டுற போறாராகும், அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் நாள் அறிவிக்கப்படும், பெயர் அறிவிக்கப்படும் அப்படிலாம் எதிர்பார்த்தாங்க. ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த மாதிரி கிராமப்புற மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இயற்கை சுற்றுச்சூழல் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி விவசாயம், இயற்கை விவசாயம், இதெல்லாம் நச்சுப்பொருள், உணவுல நச்சுப்பொருள், இதெல்லாம் பத்தி பேச ஆரம்பிச்சாரு. அன்னைக்கு நைட்டே எங்கிட்ட 3-4 பேர் போன் பண்ணி கேட்டாங்க, சார் இதெல்லாம் வேலைக்கு வரா சார், சீமான் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறார் சார், அதிரடி ஆட்டத்துக்கு பிறந்தவர் அண்ணாமலை, அவர்கிட்ட நாம அதிரடியான செயல்பாடுகளை தான் எதிர்பார்க்கிறோம். ஆனா இப்ப திடீர்னு அவர் அதிரடியா இல்லாம மெதுவா நீங்க வந்து அதை பண்ணணும், இதை பண்ணணும், மக்கள் தொண்டு பண்ணணும், தன்னார்வத்தோட இருக்கணும், அதுக்கப்புறம் பயிற்சி வாங்கிக்கணும், அதுக்கப்புறமா நாம வந்து உள்ளாட்சி தேர்தலில் 60,000 பேர் வந்து போட்டி போடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் நாங்க நிறுத்துவோம் அப்படின்னு சொல்றாரு சார். இதெல்லாம் வேலைக்கு வரா சார் அப்படின்னு நான் சொன்னேன். பாருப்பா, அவரு செப்டம்பர் மாசம் தான் வந்து சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி ஏதோ பை செப்டம்பர் வி வில் அனௌன்ஸ். அதே மாதிரி 50 லட்சம் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னாங்க. அதாவது 50 லட்சம் பேர் வருவோம், ஜாயின் பண்ணுவாங்க, 50 லட்சம் வந்த உடனே நாம பேசுவோம் அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா 50 லட்சம் வர வரைக்கும் அண்ணாமலை வந்து கட்சி ஆரம்பிக்க மாட்டாரா அப்படின்ட்டு சில பேர் கேட்டாங்க. அப்போ ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டு பப்ளிக்ல எவ்வளவு டிஸ்கஷன் நடக்குதுன்னு பாருங்க. அப்போ இஸ் இட் நாட் மெஷர்மெண்ட் ஆஃப் அண்ணாமலைஸ் பாப்புலாரிட்டி இருக்கு அப்படிங்கிறதுனால தான் இவ்வளவு பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கூட நான் பார்க்கும்போது 17 lakhs சில்லரை தான் இருந்தது, இப்போ 18 lakhs சில்லரை ஆயிட்டு இருக்குது. ஸோ ஸ்லோலி இட் வில் கோ. ஆனா கட்சியை ஆரம்பிக்கணுங்கிறத அவர் சொல்றாரு. முதல்ல நம்மளை மாற்றிக்குவோம், அதுக்கப்புறமா மாற்றத்தை உண்டு பண்ணுவோம், நம்மளை வந்து
தகுதி வாய்ந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் நம்ம ஊராட்சி ஒன்றியங்கள், நகராட்சி, சட்டசபை, மாநகராட்சி, பார்லிமெண்ட் எல்லா இடத்துக்கும் அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் he is going with a definite plan. அந்த டெஃபினட் பிளான் என்னங்கிறது புரிஞ்சுக்காம, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு பொறுமை கூட இல்லாம இவங்க வந்து குதிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி இவங்க வந்து அண்ணாமலை மேல அவதூறுகள் சொல்றத நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னு சொன்னா, டேமேஜ் இஸ் ஆல்ரெடி டன். அதை இப்போ இதோட ஸ்டாப் பண்ணிடலாம், ஃபயர் ஃபைட் பண்ணி இதை ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு பாக்குறாங்க. பட் திஸ் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி அ ப்ராப்ளம். ஏன்னா அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சு வட்ட மாவட்ட செயலாளர்கள் போட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்ப திருப்பி இவங்க எல்லாம் அந்த பக்கம் பிச்சுட்டு போவோம், 100% பிச்சுட்டு போவோம். அதுதான் நடக்கும். தேங்க்யூ. இப்ப பாரதிய ஜனதாவை நீங்க வந்து அவங்க அண்ணாமலைக்கு அகைன்ஸ்டா நேரேட்டிவ் செட் பண்றதுல ஃபோக்கஸ் பண்றாங்க, கட்சிக்கு ஏற்கனவே டேமேஜ் நடந்துருச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஸோ அவங்களோட சரித்திரத்தை பார்த்தோம்னா, ஸோ இப்போ அயோத்தியாவில் வந்து ஒரு ராமர் கோவில் கட்டினதும், இல்லாட்டி காஷ்மீர்ல வந்து 370 வந்து அவங்க ரிமூவ் பண்ணதும், இது வட இந்தியாவில் செல்லுபடியாகிறது. ஸோ தென்னிந்தியாவில் அவங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு பார்த்தோன்னா திமுக தான். ஆனா அந்த திமுகவை வந்து அவங்க வந்து ஸ்ட்ராங்கா அவங்களுடைய கொள்கையில வந்து எதிர்த்தாங்களா? ஏன்னா அண்ணாமலை சொல்றாரு பாஜகவுக்கு கொள்கையே இல்லைன்ட்டு. ஸோ இப்போ திமுக வந்து அவங்க பாஜகவுக்கு கொள்கை இல்லையா, இல்லாட்டி அவங்க எடுத்துட்ட கொள்கையில அவங்க வந்து ஸ்ட்ராங்கா எதிர்ப்பை காமிக்கலையா? அவங்களுடைய சரித்திரம் என்ன சார்? நீங்க இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்துல சொன்னீங்க இந்த மாதிரி ஜேர்னலிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் அவங்க எல்லாம் வந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்கன்னுட்டு. அந்த ஜேர்னலிஸ்டுங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, 6 பேர் 7 பேர் டிஎம்கே மந்திரிகள் ஜெயிலுக்கு போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. என்னாச்சு? ஒண்ணுமே ஆகல. செந்தில் பாலாஜி பிடிக்கப்பட்டார், பொன்முடி பிடிக்கப்பட்டார், நேரு மேல இன்னைக்கும் கேஸ் நடக்குது, அனிதா ராதாகிருஷ்ணன், அதிமுக வளர்மதி, KKSSR, துரைமுருகன், ஏவாவேலு யாருமே பிடிபடல. ஏன் 26,000 கோடி ரூபாய் அவருக்கு ஜெகத் ரட்சகன் வந்து 26,000 கோடி ரூபாய் முதலீடு பண்ணியிருக்கிறாரு, ஏன் தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணல? அப்பவே நம்மளுக்கு தெரியும். ஆனா அவர் ஏதாவது ஹேராஃபேரி பண்ணியிருக்கிறாரா, ஏதாவது பணப்பரிமாற்றம் பண்ணியிருக்கிறாராங்கிறது தெரியாது. ஆனா அவர் மேலேயும் ஒரு ஆக்ஷன் எடுக்கல. ஆனா அவர் பாட்டு கூலா 908 கோடி ரூபாய் பெனால்டி போட்டாங்கன்னா கட்டிட்டு போயிட்டாரு. ஐடி பெனால்டி கட்டிட்டு போயிட்டார். 908 கோடி ரூபாங்கிறது எவ்வளவு பெரிய அமௌண்ட் பாருங்க. யாருக்கும் ஒண்ணுமே நடக்கல. இது ஒரு விஷயம். 2வது விஷயம் வந்து இன்னைக்கு நாடு தழுவிய, ஓகே நீங்க என்ன சொன்னீங்க, 370 நாங்க நீக்கிட்டோம், காஷ்மீர்ல நீக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால அதையே இன்னும் எவ்வளவு நாள் பேசிக்கிட்டு இருக்கு போறீங்க சொல்லுங்க பார்க்கட்டும். சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி இன்னைக்கு பேசினா சொன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா அது சுதந்திரம் வாங்கி கிட்டத்தட்ட 70 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னால காங்கிரஸ் கட்சி அதுக்கு முன்னால 1800களிலே ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. ஏன்னா அவருக்கு அதுக்கு மேல பேச தெரியல, பரவாயில்ல. இவங்க இன்னும் அதையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. 370 நாங்க நீக்கிட்டோம், குடியுரிமை சட்ட திருத்தம் கொண்டு வந்துட்டோம். அதெல்லாம் வேகாது நம்மளுக்கு. ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து லோக்கல் லெவல்ல இஷ்யூஸ் ஏகப்பட்டது இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து மோடி அரசு இருந்துட்டு கூட மேற்கு வங்காளத்துல கடந்த 10 வருஷமா இந்துக்களுக்கு எதிரான அத்துமீறல், கண்ணா பின்னான்னு அத்துமீறல். உங்களுக்கு வந்து சந்தேஷ் காலி மட்டும்தான் தெரியும். எனக்கு வந்து 24 பர்கானாஸ், நார்த்து, சவுத்து, நதியா, கல்கட்டா, ஹவுரா, ஹூகுளி எல்லா இடத்துலயும் எனக்கு தெரியும். பல இடங்கள் அது மாதிரி இருக்கு. இந்த நதிகள் வந்து பிரிஞ்சு போற இடங்கள்ல தான் இதெல்லாம் தான் ப்ராப்ளம். நரேந்திர மோடி அரசின் கீழே தான் இது நடக்கிறது. ஓகே நீங்க சொல்லலாம் அது வந்து லா அண்ட் ஆர்டர் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட் அப்படின்றது. நான் என்ன கேட்கிறேன், வக்பு சட்ட திருத்தம் கொண்டு வந்தீங்க, கரெக்ட். ஆனா அது எந்த லெவலில் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியல. இன்னைக்கு வரைக்கும் பல மாநிலங்கள்ல அதாவது டேட் பார் ஆயிட்டு இருக்கு. அதாவது அந்த போர்ட்டல்ல வக்பு ப்ராப்பர்ட்டியை போடணும். பல இடங்கள்ல அவங்களால போட முடியல, ஏன்னா ஆதாரங்கள் இல்லை. போட்டதுக்கு அவங்க வந்து அக்செப்ட் பண்ணல. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா இதை மட்டுமே நம்ம பேசிட்டு இருக்க முடியுமா? there are many good things. Central government is doing very good things. அதாவது ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் நம்ம பார்த்தோம். ஈரான் இஸ்ரேல் வார், அமெரிக்கா வார் ஆன பிறகு கூட இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெட்ரோல் பம்பு மூடல, ஒரு எல்பிஜி சிலிண்டருக்காரன் கடை மூடிட்டு போகல. நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. 10 நாள் டிலே ஆகுது, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்லாம் இருந்துட்டும் கூட இது மட்டும் போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். தமிழ்நாட்டில் நீங்க பாலிடிக்ஸ் பண்ணணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய எதிரி யார்? டிஎம்கே எதிரி. இப்போ ஏடிஎம்கேயும் ஒரு எதிரியா நீங்க பார்க்கணும்.
ஏன்னா அவங்க 2 பேருமே சேர்ந்துக்கலாமா அப்படின்னு பாக்குறாங்க. ஒரு சமயம் ஏடிஎம்கே கரைஞ்சு போயிடுதுன்னு சொன்னோம்னா, நாளைக்கு வந்து அண்ணாமலை பாஜக இவ்வளவு ஆண்டுகளாக எதிர்த்து வந்த டிஎம்கே கூடயே பாஜக கூட்டு சேர்ந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? சார், டிஎம்கே அவங்க காலங்காலமா எதிர்க்கலையா? அவங்களோட எப்படி கூட்டணி சேருவாங்க? அவங்க கூட்டணி அவங்க ஏன் சேரக்கூடாது, அவங்க சேரலாம் அப்படிங்கிறதுக்கான காரணம் நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்போ அதுக்கு காரணம் வந்து பாருங்க, எந்த கட்சியுமே வந்து தீண்டாத கட்சி அல்ல. இப்ப கூட அவர் சொல்லியிருக்கிறாரு. யாரு? அதிமுக தீண்டாத கட்சி அல்ல அப்படின்ட்டு ஆர்.எஸ். பாரதி இப்பதான் இன்னைக்குதான் சொல்லியிருக்கிறாரு. அதிமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டால் என்ன தப்பு அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ஏன்னா சிபிஎம் வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சிபிஎம் வந்து டிஎம்கே திட்டக்கூடாது. ஏன்னா சிபிஎம் ஐயுஎம்எல் அபிஷியலா சொல்லி வெளியே போயிட்டாங்க. 67 வருஷம் அபிஷியலாக 60 வருஷம் கழிச்சு கிளம்பிட்டாங்க. அது காரணம் என்ன தெரியுமா சார்? டிஎம்கேனுடைய நிழல்ல எந்த ஒரு கட்சியும் வளராது சார். எம்டிஎம்கே, காங்கிரஸ், ஐயுஎம்எல்ஏ, ஜனநாயக மக்கள் கட்சி, கொங்கு ஈஸ்வரன் கட்சி, அதுக்கப்புறமா இது கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் எல்லாருமே 1, 2, 3, 4 அதுக்கு மேல 4 அசம்பிளி 2 பாராளுமன்ற தொகுதி, இல்லைன்னா 4 அசம்பிளி 1 பாராளுமன்ற தொகுதி, அவ்வளவுதான் வளர முடியும். டிஎம்கே வந்து அதை ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுக்கும். அதாவது இந்த கட்சிகளை வளர விடக்கூடாது, ஆனா அவங்க கரெக்டா பயன்படுத்திக்கணும் அப்படின்ட்டு அவங்க பார்ப்பாங்க. ஸோ இன்னைக்கு டிஎம்கே இஸ் ஐசோலேட்டட் ஆல் ஓவர் இந்தியா. இட் இஸ் ஐசோலேட்டட். காரணம், இங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் விஜய் இஸ் த ரீசன். ஆனா ஆல் இந்தியா லெவல்ல அவங்க சனாதனத்துக்கு எதிர்ப்பு அப்படின்றாங்க இல்லையா, அதனால வந்து அங்க ஒரு இது நடக்கிறது. அதாவது ஒரு ஐசோலேஷன் இருக்கு. இப்போ அவங்க வந்து தனியா இருக்க போறாங்க பாராளுமன்றத்துல. இப்போ நெக்ஸ்ட் மந்த் ஜூலை மாசம் ஆரம்பிக்கும் பாராளுமன்ற தொடர். அப்போ காங்கிரஸ் கட்சி வந்து ரொம்ப தீவிரமான எதிர்ப்பு அரசியலை எடுக்க போகிறது. அப்போ காங்கிரஸ் கூட இவங்க ஒத்து ஊதுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஒரு சமயம் காங்கிரஸ் கட்சி எடுத்த நிலைப்பாடுகளுக்கு எதிரான நிலைப்பாடுகளை எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிடும். ஓகே, ஸோ அவங்க தனியா இருக்கிறாங்க. 1949 இப்போ வரைக்கும் கூட்டணி இல்லாம டிஎம்கே ஜெயிச்சது கிடையாது. 23% தான் அவங்களுடைய லோயஸ்ட். அதாவது 22% 23%. 1991 2011 எலெக்ஷன் நீங்க பாருங்க, அவங்களுடைய வாக்கு விகிதமே அவ்வளவுதான். மற்றதெல்லாம் வந்து இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள்னால வரதுதான். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா விஜயனுடைய ஸ்டாக் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. விஜயனுடைய அரசனுடைய பல அதிரடி முடிவுகள் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். பாருங்களேன், திடீர்னு கோவில் பணத்துல நீங்க வந்து ஒரு 46 இது அதாவது பல்கலைக்கழகங்கள் அது இதெல்லாம் கட்டுறதுக்கு ஒரு பிளான் இருந்தது, அதெல்லாம் கம்ப்யூட்டர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆர்டிஓல ஒரே நாள் ஒரே சமயத்துல ஆர்டிஓல ரெய்டு விடுறாங்க. 35 லட்சம் பணம் கிடைக்குது. அங்க இருக்கிற அலுவலர்கள்லாம் அந்த பணத்தெல்லாம் டிராயரை திறந்து வெளியில் தூக்கி போடுறாங்க. அதே மாதிரி பத்திரப்பதிவு ஆபீஸ்லயும் இதே தான் நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு மோசமான ஊழல் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. நம்ம இதைத்தான் அண்ணாமலை மாத்தணுங்கிறாரு. அதே மாதிரி மற்ற எவ்வளவோ அலுவலகங்கள்ல தாலுக் ஆபீஸ்ல, கலெக்டர் ஆபீஸ்ல, எல்லா இடத்துல போனாலும் லஞ்சம் தான். அங்கேயும் சும்மா டெய்லி பேசிஸ்ல இன்னைக்கு யாரோ ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் வேற, போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேற சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு 2-3 டெண்டர்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணாங்க. பிரைவேட் ஸ்கூல்ஸ் ரினியூவல் ஃபீஸ், பிரைவேட் ஸ்கூல்ஸ் எவ்வளவு இருக்கு தமிழ்நாட்டுல பாருங்க. அவ்வளவு ஸ்கூல்ஸ்க்கு நீங்க ரினியூவல் ஃபீஸ்க்கு வந்து 25 லட்சம் லஞ்சமா வாங்கினீங்கன்னு சொன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எவ்வளவு கொள்ளை அடிச்சிருப்பாரு நீங்க பாருங்க. உதயநிதியோட ரைட் ஹேண்ட் அது. அதே மாதிரி ரேஷன்ல வந்து அந்த ஒரு மூட்டையிலையும் அளவு குறைவு அப்படிங்கிறதுனால அதுல 300 கோடி ரூபாய் போச்சு. ரேஷன் அரிசியை வந்து இன்னைக்கு ராஜமோகன் சொல்றாரு அமைச்சர், அந்த ரேஷன் அரிசியை டிஎம்கே கொடுத்த ரேஷன் அரிசியை மாடுகளுக்கு தான் போட முடியும். பாவம் அந்த மாடுங்க, அதுங்க ஏன் சாப்பிடணும்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி டாஸ்மாக்ல வந்து 1150 கோடி ரூபாய் பார்ட்டிக்கு போய்கிட்டு இருந்தது பணம், அது வந்து இனிமே அரசுக்கு வரும் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி இந்த ராம்சார் நிலம் பள்ளிக்கரணையில வந்து இந்த பிரிகேட் கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள நிலத்துல அவங்க வந்து சதுப்பு நிலத்துல பெரிய காம்ப்ளெக்ஸ், ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு இருந்தாங்க. அதுக்கு பின்னால டிஎம்கே தான் இருக்குது, வேற யாரும் கிடையாது. அதையும் இவங்க ஸ்டாப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அவங்க பண்ணிட்டு இன்னும் ஒரு 10-15 இருக்கு சார், டைம் இல்லைங்கிறதுனால நான் சொல்லலை.
இவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க போது நேச்சுரலி அங்க ஒரு மக்களுக்கு வந்து ஒரு இது வந்திருக்கு. அதாவது இந்த அரசுக்கு மேல ஒரு நன்மதிப்பு வருது அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி டிஎம்கேனால என்ன பண்றேன்னு தெரியல. அதுக்கு தான் இன்னைக்கு ஆர்எஸ் பாரதி சொல்றாரு, நம்மளால தனியா ஒண்ணும் பண்ண முடியாது, ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சுக்கலாம், அல்லது ஏடிஎம்கே நம்ம இதை மெர்ஜ் பண்ண வச்சிடலாம். ஏன்னா பாஜக வந்து வழக்கத்தான் கட்சி, இவர் வந்து விஜய் வந்து நடிகர் கட்சி, அப்போ நம்ம மட்டும் தனியா இருந்தா போறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பாக்குறாங்க. ஏன்னா பாஜகவுக்கும் வந்து இன்னைக்கு இருக்கிற லெவல்ல கேரளா மாதிரியே தான். அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே இது ஒரு கூட்டணி, விஜய் பிளஸ் அது ஒரு கூட்டணி, நடுவுல பாஜக தனியா இருக்கும். இல்லைன்னா பாஜக கூட ஒரு 2-3 சின்ன சின்ன கட்சிகள் இருக்கும். அது ஒன்றும் பெரிய தேர்தல்னு வரும்போது அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்ட்டு இப்போ இவங்க கட்டமைக்க முயற்சி பண்றாங்க. அதனாலதான் டிஎம்கே வந்து நவ் திங்கிங் நாட் ஓன்லி தட், நிறைய எம்பிஸ்க்கு வந்து 12 வருஷம் ஆயிடுத்து, எம்பியாவே இருக்க முடியறது. ஏதோ சம் இதுக்கு இந்த குழுக்கள், பாராளுமன்ற குழுக்கள்ல தலைவர் உபதலைவர் உறுப்பினர் அந்த மாதிரி பதவிகள் தான் இருக்கே தவிர அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நீங்க வந்து ஒரு ஸ்டேட்டஸ் அப்படி சொன்னா ஒரு மினிஸ்டரா இருக்கலாம். அன்புமணி ராமதாஸ் வந்து சுகாதாரத்துறை மந்திரியாக இருந்த மாதிரி ஒரு மந்திரியா இருக்கணும், ஏ ராஜா மாதிரி அங்க இருக்கணும். ஊழலாம் பண்ண விட மாட்டாங்க. ஊழல் பண்ண வேண்டாம், அட்லீஸ்ட் அந்த பதவி நம்மளுக்கு கிடைக்குமே சொல்லிட்டு ரொம்ப நாளாவே இந்நேரம் கருணாநிதி இருந்திருந்தான்னு சொன்னா 2019 அவர் 303 ஜெயிச்சுட்டு வந்த போதே டக்குன்னு அந்த பக்கம் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸ்டாலினுக்கு அரசியலும் பண்ண தெரியல. திருப்பி நான் ஸ்டாலினை பத்தி குறை சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஸ்டாலினுக்கு அரசியலும் ஒழுங்கா பண்ண தெரியல, நிர்வாகம் ஜீரோ, மிகப்பெரிய ஜீரோ. ஏன்னா திமுகவுக்கு வந்து ஒரு அதுல ஒரு ஆதாயம் இருக்கு அவங்க சேர்றதுல அப்படின்னு சொல்றீங்க. சோ பாஜக இதை எப்படி பார்க்கும்? பாஜக வந்து தன்னுடைய கொள்கை எதிரியான திமுகவோட அவங்களுடைய தொடர்பு எப்படி இருந்தது? அவங்க திருப்பி ரெனியூ பண்ணிக்க விரும்புவாங்களா? கூட்டணிக்குள்ள, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள அவங்க இடம் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல மட்டும்தான் பாதிப்பு இருக்கும், ஆல் இண்டியா லெவல்ல பாதிப்பு இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி ஆல் இண்டியா லெவல்ல இவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அந்த சனாதனம் சமாச்சாரம், மும்மொழி கொள்கை, இந்தி எதிர்ப்பு இதெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிங்கப்பா அப்படின்ட்டு அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. இவங்களும் ஓகே, ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ பதவி வந்திருக்கு, பவிஷ் வந்திருக்கு, அதனால அவங்க வந்து கொஞ்சம் அடக்கி இருப்பாங்க. தமிழ்நாட்டுல பாஜக காலியே டிஎம்கே கூட கூட்டணி வச்சாங்கன்னு சொன்னா, ஆனா ஒன் திங் சார், டிஎம்கே இஸ் மோர், விஜய்க்கும் அண்ணாமலைக்கும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆயிடும். அதுவே மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான். அப்ப என்ன ஆகும், அண்ணாமலை இன்னும் மேல வந்துடுவார். அதாவது ஏடிஎம்கே கம்பேர் பண்ணும்போது டிஎம்கே இஸ் அ மோர் ரிலையபிள் பார்ட்னர். ஏன்னா அவங்க வந்து இந்த கூட்டணி விஷயத்தெல்லாம் ரொம்ப கரெக்டா இருப்பாங்க, ஓட் டிரான்ஸ்ஃபர் கரெக்டா பண்ணிடுவாங்க. ஏடிஎம்கே காரங்க மாதிரி பண்ண மாட்டாங்க. 2021 ஏடிஎம்கே பண்ணல, 2026 ஏடிஎம்கே பண்ணல. அப்கோர்ஸ் 2026 பாதியை வந்து அந்த பக்கம் போயிடுச்சுன்னு வச்சுங்க. சரி, 2024 அவங்களுடைய வாக்குகளை அவர்கள் பெற்றார்களா அப்படின்னா அவங்களுக்கு அதை விட ரொம்ப உன்னதமான உயரிய நோக்கம் என்ன, அண்ணாமலையை தோக்கடிக்கணும், பாஜகவை தோக்கடிக்கணும், வளர விடக்கூடாது, நம்ம வாக்குகள் எல்லாம் அதிமுக டிஎம்கே போட்டுட்டு அவங்கள ஜெயிக்க வச்சிருங்க, நம்ம தோத்தாலும் பரவாயில்ல அவங்கள ஜெயிக்க வச்சிருவோம் அப்படி. பிளஸ் நிறைய அந்த பரிவர்த்தனை எல்லாம் கூட இருந்திருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. நீங்க மொத்தமா நீங்க போட்டுருங்கப்பா, உங்க இந்த ஏரியால இவ்வளவு ஓட்டை எங்களுக்கு போட்டுடுங்க, உங்களை நாங்க கவனிச்சுக்கிறோம் அவங்க சொல்லிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட பணம் இருக்கு. நீங்க தான் பாத்தீங்கல்ல இப்போ எவ்வளவு ஊழல் பண்ணி, எவ்வளவு விதமான எல்லாத்துலயுமே ஊழல் தான். ப்ளீச்சிங் பவுடர்ல இருந்து ஊழல். ப்ளீச்சிங் பவுடர் வந்து 1 கிலோ 15 ரூபா நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு அரசு டெண்டர் விட்டாங்கன்னு சொன்னா 10 ரூபா 12 ரூபாய்க்கு கிடைக்கும். அதுக்கு 45 ரூபாய்க்கு டெண்டர் விட்டு வாங்கிருக்கிறாங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் மாதிரியே தான். எல்லாத்துலயும் இப்படிதான் அவங்க சம்பாதிச்சு வச்சுக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு கட்சியில அதுவும் குறிப்பா செந்தில் பாலாஜி மாதிரி ஜெயலலிதா காலத்திலேயே ஊழல் செய்து மாட்டிக்கொண்ட செந்தில் பாலாஜி இப்போ டிரான்ஸ்பார்மர் ஊழல மாட்டிக்கொண்டாரு. இப்போ டாஸ்மாக்ல மாட்டிக்கொண்டிருக்கிற செந்தில் பாலாஜிய எங்க கட்சிக்கு வந்துருங்க அப்படின்னுட்டு யார் கூப்பிடுறா, ஏடிஎம்கே கூப்பிடுறா. கேவலமா இல்ல, ஏடிஎம்கேக்கு கேவலமா இல்ல. ஆல்ரெடி கரூர்ல இருந்து செந்தில் பாலாஜிய கோயம்புத்தூருக்கு மாத்தினதுல என்ன ஆச்சு, அங்க இருக்கிற கோயம்புத்தூர் டிஎம்கே காரங்களெல்லாம் பயங்கர எரிச்சல். நாங்க வந்து இவ்வளவு நாளா இங்க பண்ணிட்டு இருக்கிறோம், இவர் என்னத்துக்கு கரூர்ல இருந்து இவரை கொண்டாந்து இங்க போட்டாங்க அப்படின்ட்டு ஏற்கனவே பயங்கரமான எதிர்ப்பு. அது மட்டும் இல்லாம இவர் டாஸ்மாக் கையில எடுக்கும் போது உடனே
கொங்கு பகுதியில இருக்கிற எல்லா டாஸ்மாக் பார்லயும் நம்ம தன்னுடைய ஆளுங்களை போட்ட கரூர் கேங் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு. ஆமா. அவ்வளவு பேர் அங்க கொண்டு போய் போட்டாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன முட்டாள்களா? எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? செந்தில் பாலாஜிக்கு பயங்கரமான எதிர்ப்பு இருக்கு கொங்குல, டிஎம்கேல. உடனே இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வாங்கன்றாங்க. அதாவதுங்க இமேஜினேஷனே இல்லைங்க, ஒரு லாஜிக் இல்ல, இமேஜினேஷன் இல்ல. எடப்பாடி பழனிசாமியோட தலைமையில இந்த மாதிரி கட்சி வந்து என்ன ஆக போறதுங்கிறது தெரியல. நேச்சுரலி அவங்க வந்து நிறைய பேர் அங்க விஜய் கட்சிக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இன் ஆல் ப்ராபபிலிட்டி ஏடிஎம்கே காலி ஆயிடுமோன்னு தோன்றது எனக்கு. தேங்க்யூ. ஆமா. நேயர்களே, உங்க கருத்தை நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அது மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மேலும் ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை திரு வாசுதேவன் அவர்களை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்.